பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிட்டதுக்கப்புறம் அதில் ஆஃப் பாயில் போட்டு எடுக்கணும். அந்த ஆஃப் பாயிலில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுங்க. அப்புறம் அது கொஞ்சம் பரட்டி போட்டுருங்க. நல்லா வேவட்டும். அப்புறம் அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்த வானிலையை எடுத்து சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1.5 கரண்டி போல் எண்ணெய் விட்டு அதில் சீரகம் போட்டு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச 2 வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த கலர் மாறதாட்டம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த பதம் வந்ததுக்கப்புறம் வெட்டின தக்காளியே போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி அதையும் வதக்கி விட்டுருங்க. தக்காளியும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்க தக்காளியும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கிட்டு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சம் வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் போடுங்க. ஒரு 2 ஸ்பூன் போல் மல்லித்தூள் போடுங்க. அதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. அப்புறம் பெருஞ்சீரகத்தூள் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்குங்க. அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் அந்த மசாலாவோட நல்லா ஊறி வரணும். அதுக்கு பாருங்க, இப்போ அந்த பச்சை வாசனைலாம் போய் ஒரு குறிப்பிட்ட பதம் வந்துடுச்சு. இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச ஆஃப் பாயிலை எடுத்து அந்த மசாலாவில் ஒன்று ஒன்றா போடணும். இதை போட்டதுக்கப்புறம் மெதுவாக ஒன்று ஒன்றா பெரட்டி அந்த மசாலாவோடு சேர்த்து பெரட்டி விடணும்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாதான் அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கி நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ அதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 1 நிமிட் போல் அது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா இது பண்ண விட்டுருணும். அப்புறம் அதை மறுபடியும் நம்ம பெரட்டி போடணும் இந்த மசாலா எண்ணெயோடு சேர்ந்து சேர்றதுக்காக. பெரட்டி போட்டதுக்கப்புறம் 1 நிமிட்டில் கொஞ்ச நேரம் அது இதானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நம்மளோட முட்டை மசாலா ரெடி.